அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, விபச்சாரம், ஜினா, இது ஒரு பெரிய பாவம். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு கடனாக மாறும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா கூறினாங்க, ஒரு மனிதன் 20 திர்ஹம் கொடுத்து ஒரு பெண்ணோடு ஜினா செய்தால், விபச்சாரம் செய்தால், இன்னொரு மனிதன் வந்து அந்த விபச்சாரம் செய்த மனிதனுடைய உம்மவோடு அல்லது சகோதரியோடு அல்லது மனைவியோடு அல்லது மகளோடு 200 திர்ஹம் கொடுத்து விபச்சாரம் செய்வான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், விபச்சாரம் செய்யக்கூடியவன் ஒரு விபச்சாரி பெண்ணைத்தான் திருமணம் முடிக்கணும் அல்லது முஷ்ரிக்கான பெண்ணை முடிக்கணும். விபச்சாரம் செய்யக்கூடியவனுக்கு சாலிஹான பெண்ணை திருமணம் முடிப்பது கூடாது. இப்போ சிலவங்க நினைப்பாங்க, நாங்கள் தானே விபச்சாரம் செய்கிறோம், எங்களுக்கு வரக்கூடிய மனைவி சாலிஹான மனைவி தானேன்னு நினைப்போம். ஒரு நாளும் ஆகாது, ஒரு நாளும் அல்லாஹ் போய் செல்ல மாட்டான். அப்படி நாங்கள் ஜினால வாழ்ந்தோம்டா எங்களுக்கு வரக்கூடிய மனைவி விபச்சாரியாகத்தான் இருப்பாள், அல்லது அல்லாஹ் ஷைத்தானி மூலமாக அந்த பெண்ணுடைய கற்பை சூறையாடுவான். இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கபரில் என்ன வேதனை, உலகத்தில் என்ன தண்டனை? உலகத்தில் அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடிக்காத ஒருவன் விபச்சாரம் செய்தால் 100 கஷை அடி அடிக்கணும். திருமணம் முடித்த ஒத்தன் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொல்லணும். இஸ்லாத்தில் இரக்கம் காட்ட முடியாது, தண்டனையை நிறைவேற்றி ஆகணும். இந்த விபச்சாரம் செய்து வாழக்கூடியவர்களுக்கு கபரில் என்ன வேதனை? விபச்சாரம் செய்த ஆண் மற்றும் பெண் 2 பேரையும் அல்லாஹ் நிர்வாணமாக, உடுப்பில்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் தண்ணூர் என்று செல்லக்கூடிய அடுப்புல போடுவான். அந்த அடுப்புட வாய் வந்து சின்னதாக இருக்கும், உள்ளுக்கு அகலமாக இருக்கும். அதற்கு கீழால் நெருப்பு பத்தும். கியாமத்து வரும் வரையில் இந்த தண்ணூர் என்ற அடுப்புல போட்டு அல்லாஹ் வேதனை செய்வான். அது மட்டுமல்ல, கியாமத்து நாளையில் ஒரு பயங்கரமான நாத்தம் பிடிச்சவர்களாக எழுப்பாட்டுவான். அதனால் இந்த விபச்சாரத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி யாராவது தெரியாதனமாக விபச்சாரம் செஞ்சிருந்தா உடனே தௌபா செஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னால் இந்த பாவத்தின் பக்கம் போக வேண்டாம். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.